திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவினாலே நமக்கு பலன் உண்டு. சீமோன் பேதுருவும் மற்ற சீடர்களும் கடல்ல வலை வீசி மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் பிடிக்காமல் வெறுமையாய் அவர்கள் கடற்கரைக்கு திரும்பினார்கள். அப்போ அவர்கள் வருகிற நேரமானது விடியற்காலமாக இருந்தது. அப்போது ஆண்டவர் கடற்கரையில் அவர்களுக்கு எதிர்கொண்டு நின்றார். அப்பொழுது ஆண்டவர் அந்த ஸ்ரீசடமாக சாப்பிடுவதற்கு ஏதாவது உண்டான்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் வலதுபுறத்தில் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை பிரகாரமாக செய்த போது அவர்கள் வலை நிறைகிற அளவிற்கு ஏறத்தாழ 153 பெரிய பெரிய மீன்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அப்ப அங்க நான் பார்க்கும்போது முதல்ல அவங்க வலை போடும் போது ஒரு மீன் அகப்படல. ஆனா இயேசு சொல்லும் போது அவன் செஞ்ச பிற்பாடு வலையில அதிகமான மீன்கள் ஆகப்பட்டது. இன்னைக்கு நாம இயேசு இல்லாம வெறுமையாக நம்மால எதுவும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் இயேசுடைய துணை வேண்டும். எல்லாருக்கும் இயேசுடைய உதவி வேண்டும். இயேசுடைய உதவியோ அவருடைய துணையோ அவருடைய கிருபையோ இல்லாம இன்றைக்கு யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன், நாம் ஜீவனோடு இருப்பது கூட அவருடைய மகா பெரிய கிருபை மட்டும்தான். நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டது கூட அவருடைய மகா பெரிய கிருபை மட்டும்தான். எனவே நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறாரா? நான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறானா? என் வாழ்க்கையில கிறிஸ்துடைய கிரியைகள் இருக்கிறதா? கிறிஸ்துடைய கிருபைகள் இருக்கிறதா? நான் கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ்கிறேனா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்க வேண்டும். அவரால் மட்டும்தான் நம்மால எல்லாவற்றையும் செய்ய முடியும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிறவருக்குள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆமென். அன்பானவர்களே, இன்னைக்கு வேதம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிறவருக்குள், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ இயேசுனுடைய பலம், அவர் நம்மை பலப்படுத்தினாதான் நம்மால எந்த வேலையா இருந்தாலும் செய்ய முடியும், எந்த காரியமா இருந்தாலும் செய்து முடிக்க முடியும். அவருடைய பலம் நமக்கு இல்லைன்னா நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷிக பலத்தினால ஒன்றுமே இல்லை, மனுஷிக ஞானத்தினால ஒன்றுமே இல்லை. கடவுளுடைய பலத்தால, கடவுளுடைய ஞானத்தால. ஆம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். சாட்சிகளாக வாழும்படியாக, இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் மேன்மையா இருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான வாழ்வை வாழ்வதற்கு அவர் உன்னை பலப்படுத்துகிறார். பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு உன்னை பலப்படுத்துகிறார். கடவுளுடைய பிள்ளைகளாக கனி கொடுத்து வாழ்வதற்கு உன்னை பலப்படுத்துகிறார். அந்த ஆண்டவரிடத்துல நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அவருக்குள்ளாக நம்ம வாழுவோம். அவரே நம்மை பலப்படுத்துவார், அவரே நம்மை நடத்துவார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி பிடிக்கிறோம். இந்த இணையதள வழியாக நாங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர்ப்பான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி பிடிக்கிறோம். அப்படியாக நாங்கள் கேட்டபடிய வார்த்தை பிரகாரமாக உம்முடைய பலத்தினால, உம்முடைய ஒத்தாசினால் மாத்திரமே நாங்கள் எங்களுடைய வேலைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உம்முடைய பலத்தால் மாத்திரமே பிசாசையும் பிசாசுடைய கிரியை எதிர்த்து நிற்க முடியும் என்கிறதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் உமக்குள்ளாக அர்ப்பணித்து உம்முடைய பலத்தினால எல்லாவற்றையும் செய்வதற்கு, எப்போதும் பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தாமே என்னுடைய கையிட்டு செய்ய எல்லாவற்ற வேலைகள், என்னுடைய பயணங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ எல்லாரையும் ஆஸ்வதியும், பிறந்த நாளை காணுற எல்லாருக்கும் நீ தாமே இரட்டிப்பான நன்மை நாளை முடிச்சூட்டி நிறைவான ஒரு புதிய ஆண்டை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண
திருமண நாளை கொண்டாடுகிற எல்லாருக்கும் நீதான் நல்ல ஒரு ஆசீர்வாதமான குடும்ப வாழ்வை கொடுக்க வேண்டுமா இப்படி நாங்கள் செபிக்கிறோம். படிக்கிறவர்களுக்காக, வேலை செய்கிறவர்களுக்காக, தேவையுள்ளவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீதாம் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய தூய ஆவினால் நிரப்ப வேண்டுமா இப்படி நாங்கள் செபிக்கிறோம். படிக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை, அறிவை, படிப்பை தருவீராக. வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் தேவையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீதான் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீரே எங்களோடு நிலைத்திருப்பீராக. நீரே எங்களை கரைபிட்டு நடத்துவீராக. இந்த சிறிய ஜெபத்தை இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். யாவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.